பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 21, இறைவார்த்தை 22. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தகப்பனே, நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்களோடு தங்க, எங்களை உமது மகனாக மகளாக மாற்ற, எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, அதிகாலையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உம்மோடு உறவாட வேண்டும், எவ்வாறு உம்மிடம் கேட்க வேண்டும் என்றும் இறை வார்த்தையுடன் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்தார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுத்த அன்பு நேசரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, எந்த சூழ்நிலையில் உம்மை வெறுத்து விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விடாமல் இருக்க ஆண்டவரே நாங்கள் நினைக்காதபடி நீர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியின் பலத்தையும் வல்லமையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றீர். பெந்தைக்கோஸ்து நாளன்று 120 பேர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பியதை போல இந்த நாளிலும் உமது வல்லமையினாலும் ஆற்றலினாலும் நிரப்ப நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மால் இந்த உலகத்தில் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதனால் எந்த ஒரு காரியங்களையும் முழுமையாக செய்து முடிக்க முடியாது. மனிதன் ஒவ்வொருவரும் நிலையற்றவன் என்பதை நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றீர், சொல்லி இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் இவ்வளவு நாட்களாக பெற்றிருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், தீய ஆவிகளில் இருந்து விடுதலையை கொடுக்கின்றீர். ஏனென்றால் நாங்கள் உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். நம்பிக்கையின் ஆவியை ஊற்றிடுவீராக, விசுவாசத்தின் ஆவியை கொடுப்பீராக. அவர்கள் நம்பிக்கையுடன் கேட்பதை நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 37 வார்த்தையில் வாசிக்கின்றோமே, ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். ஆம் தகப்பனே, அந்த நாளிலே வான தூதர்களின் வழியாக அன்னை மரியாளோடு பேசி எல்லாம் கடவுளால் முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்னை மரியாளுக்கு கொடுத்ததை போல இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகமாக கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையை அநேக முறை பாவங்களை செய்தும் நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம். நீர் கொடுத்த ஆற்றலை இழந்து போய் இருக்கின்றோம். இதோ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது கல்வாரி இரத்தத்தினால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் உண்டு. என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தும் என் ஆண்டவர் கொடுத்த ஆற்றலை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம். சுவாமி, யார் யாரெல்லாம் உம்முடைய ஆற்றலை இழந்து போய் இருக்கிறார்களோ, உம்மை பிரிந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களையும் அவர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய நடத்தையும் இதோ உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். சுவாமி, யாருமே உம்மை விட்டு பிரிந்து போய்விடக் கூடாது. ஒவ்வொருவரும் செய்த பாவங்களில் இருந்து மனம் திருந்தி மனம் மாறி உம்மை நோக்கி வருவார்கள் ஆகும். அநேக பிள்ளைகளை காயப்படுத்தி இருக்கின்றோம், அநேக பிள்ளைகளை குற்றப்படுத்தி இருக்கின்றோம், அநேக பேரை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், அநேக மக்களை ஆண்டவரே உம்மிடம் திருப்பி கொண்டு வராதபடி அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து இருக்கின்றோம். ஆண்டவரே, குற்றம் புரிந்து இருக்கின்றோம், அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம், ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து உம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்றோம். ஆண்டவரே, ஊதாரி மைந்தனை போல ஊதாரி மைந்தியாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அதற்காக
உமக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது பரிசுத்த ரத்தம் என்னுடைய நாவை தொடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். எசையாவின் நாவை தொட்டு அந்த நாளிலே அவருடைய குற்ற பலிகளை அப்புறப்படுத்தியதை போல இந்த நாளிலே நீர் எங்களுடைய நாவை தொடுவீராக. எங்களுடைய குற்ற பலிகள் மாறும்படியாகவும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும்படியாகவும் என் ஆண்டவருடைய புயம் தாவீதோடு இருந்ததை போல பாவம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பாவங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றும். ஆம் தகப்பனே, உம்மால் எல்லாம் இயலும் தகப்பனே. மனிதரால் முடியாத காரியங்களை நீர் செய்து முடிக்கின்றீர். ஏனென்றால் நீரே பெரியவரும் வல்லவருமாக இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கின்றீர். ஆற்றல் மிக்க ஒரு மாவீரராக எங்களோடு கூட இருக்கின்றீர். இதோ அதிகாலை என்று பாராதபடி, குளிரென்று பாராதபடி அநேக பிள்ளைகள் எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது உமது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. உமது கல்வாரி இரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்துவதாக. அவர்கள் செய்த பாவங்களில் இருந்து அவர்கள் வெளியிலே வந்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் எதற்காக உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ, ஐயோ என் ஆண்டவர் நான் விண்ணப்பம் ஏறெடுப்பேன், ஒன்றை கேட்பேன், என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி அதிகாலையிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்து பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு உம்மை நோக்கி கரங்களை ஏந்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இதுவும் இந்த நாளிலேயும் கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மீன் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். யாரெல்லாம் ஆண்டவரே புயல் காற்று என்று பாராதபடி கப்பலிலே பயணம் செய்து ஆண்டவரே பயண தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். கடல் மார்க்கங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து வந்துவிடாதபடி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் தாங்கி பாதுகாத்துக் கொள்ள வல்லமையான தூதர்களை அனுப்புவீராக. அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு கைமாறு கிடைப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். மருத்துவமனையிலே இந்த நாட்களிலே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். என் நோய் தீராதாம், என் நோய்க்கு ஒரு முடிவு வராதாம், நான் மீண்டும் என் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வேனே, இந்த நோய்களில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தொடுதலை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமாயும் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார் என்றும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கின்றீர். பத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். என்னுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூந்தி மாதாவே, அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இந்த அருமையான நாளில் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஆற்றலை உமது மகனிடம் இருந்து நீர் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுதே மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாகும். அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.